ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி இயர் வருஷத்துக்கு 1,00,000 மேல்ஸ்ல 12லேருந்து 15 பேர் மென்டல் ப்ராப்ளம்ஸ்னால மட்டும் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த சூசைட் ரேட்ஸ் வருஷத்துக்கு டபுள் மடங்கா இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு ஒரு வகையில இங்க இருக்கிற ஆண்கள் தான் காரணம். ஏன்னா, ஒரு ஆணால ஒரு ஆணுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அவன் அழுதா நீ அழக்கூடாது. அவன் கஷ்டத்த சொன்னா பி எ மேன். இப்படிலாம் வந்துட்டு உடஞ்செல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றது. இந்த மாரிலாம் அவன்ட்ட சொல்லி வச்சிருக்கனால, ஒரு ஆண் எங்கேயுமே அழறது கிடையாது. நான் அழுதா ஏதாவது நெனச்சுருவாங்களோ, கஷ்டத்த சொன்னா ஏதாவது நெனச்சுருவாங்களோ, இல்ல நம்ம கஷ்டத்த சொன்னா வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்க கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து அவனுக்குள்ள இருக்கிற எந்த கஷ்டத்தையுமே வெளிய சொல்றதே கிடையாது. சின்ன வயசுலேருந்து வளர்றப்பயே அவனுக்குள்ள நெறைய கவலை இருக்கும். ஸ்டடீஸில் இருக்க ப்ரெஷரு, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கரியர் எப்படி இருக்க போகுது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்க போகிறோம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கடந்து வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு போனான்னா, அங்கேயும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய பேர்கிட்ட பேச்சு வாங்கி அவன் அதுலேயும் வந்துட்டு மென்டலி டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுவான். நிறைய ஆண்கள் ரொம்ப ஹார்டான வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு இதோட சேர்த்து உடம்பு வலி இருக்கும். இந்த மாதிரி அவனுக்கு ஒர்க்கில் இருக்க மென்டல் ப்ரெஷரையும் ஃபிசிக்கலி அவனுக்கு இருக்கிற உடம்பு வலிகளையும் எதையுமே வந்து வீட்லையோ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ யார்ட்டையுமே சொல்கிறது கிடையாது. அவனுக்குள்ளேயே வச்சுக்கும். ஒரு ஆண் வந்துட்டு அழுதாலோ அவன் கஷ்டப்படுறத சொன்னாலோ அதை இங்கே வேலிடேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன் கூட இருக்கிற ஒரு சக ஆணே அவன் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்லி அழுதாலே, என்னடா பொண்ணு மாதிரி அழுகிற, என்ன மச்சான் நீ போய் இதுக்கெல்லாம் புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. அவனோட எமோஷன்ஸை ஒரு வேலிடேட் பண்ணி அவன் கஷ்டத்தை ஒரு 5 நிமிஷம் கூட உட்காந்து கேட்குற லெவலுக்கு ஒரு ஆணுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க இல்லாமே போயிடுறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஆணும் அவன் ஃபீலிங்ஸை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதே கிடையாது. எக்ஸ்பிரஸ் பண்ணால் வெளியே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற பயம் தான் அவனுக்கு அதை தாண்டி உள்ள இருக்கு. இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆண் சினிமாவையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் நிறைய பார்க்க ஆரம்பிப்பான். ஏன்னா சுற்றி 1000 பேர் இருந்தாலும் அவன் ஒரு மென்டலி லோன்லினஸ்ல இருக்கான். கேட்டோடி கூட கடைசி வீடியோவில் சொல்லியிருப்பார். இப்படியா வந்து ரீல்ஸையும் இந்த சினிமாவையும் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறப்ப இங்க இருக்கிற சினிமா முக்காவாசி மிசாஜனியை பரப்புற மாதிரி தான் இருக்கு. அதே நேரத்தில் இங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்து ஆல்ஃபா சிக்மா மஸ்குலானிட்டின்னு பேசிட்டு இவனை ஒரு மிசாஜனிஸ்ட் ஸ்டேஜுக்குள்ள மறுபடியும் ஒரு லோன்லினஸ்குள்ள தள்ளிடுறானுங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு மிசாஜனிஸ்ட் மைண்டோடு இருக்கவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு பொண்ணோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதையுமே பில்ட் பண்ண முடியாது. கூட இருக்கிற ஒரு பையன்ட்ட போயிட்டு உனக்கு ஒரு அபியூஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை கிண்டல் பண்ணி சிரிச்சிருவான். ஆனால் இதுவே உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு கேர்ள்ஸில் ஒரு ஃப்ரெண்டோ அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ யார்கிட்டையாவது நீ இப்படி ஒரு விஷயத்த சொன்னா அவங்க காது கொடுத்து அந்த பிரச்சனையை கேட்பாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி லிசன் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த மட்டும் இல்லை, நீயா இருக்க முடியும், உன்னோட எல்லா ஃபீலிங்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதை அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. உன்னோட பிரச்சனையை உட்காந்து கேட்பாங்க. மென்டல் லோன்லினஸ்ல இருக்கிறப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இங்கே இருக்கிற படம் எல்லாத்தையும் பார்த்து நீ வந்து ஒரு மிசாஜனிஸ்ட் ஆகிறனால உன்னால் இப்படி ஒரு கேர்ள்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ இப்படி பில்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் போது நீ இன்னுமே வந்து மென்டலி லோன்லினஸ்ல தான் இருப்ப. சொல்லணும்னா ஜேகே கடைசி வீடியோவில் சொன்ன மாதிரி இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா செத்துருவீங்கடா. இருக்கிற ஆண்கள் கூட இருக்கிற ஆண்கள் அழுதாலோ ஏன்னா பொண்ணு மாதிரி அழற, அப்புறம் வந்து அவன் கஷ்டத்தை சொல்லி புலம்புனாலோ ஏன்னா சும்மா புலம்பிட்டே இருக்க இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்லாம் சொல்கிறத நிறுத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவன் பிரச்சனையை காது கொடுத்து கேளுங்க. கவலையெல்லாம் வெளியே சொல்லி புலம்பக்கூடாது. பிஎம்என் அப்படிலாம் கிடையாது. அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா மென்டலி ஒரு லோன்லினஸ்க்கு உள்ளாகி